ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஒரு முக்கியமான தலைப்பு. அதாவது என்னென்னா, லார்ட் ஆஃப் 6th ஹவுஸ், 6ஆம் இடத்து அதிபதி. இந்த 6ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னாலே எல்லாம் மிரண்டு தெரிச்சு ஓடுற மாதிரியான கண்டிஷன்லேயே தான் இருப்பாங்க. என்ன காரணம்னா, ருண ரோக சத்ருஸ்தானம் இல்லையா? 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம். நம்ம இந்த நவகிரகத்தை பற்றி பேசுகிறப்ப எல்லா கிரகமுமே நல்ல கிரகம்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி எல்லா கிரகமுமே கெட்ட கிரகம்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? இது நல்ல கிரகம், அது கெட்ட கிரகம்னு தனித்தனியாக பிரித்து படிக்கிறோம் இல்லையா? அது எதுக்காகனா ஒரு கிளாசிஃபிகேஷன் தெரியணுங்கிறதுக்காக தான். மற்றபடி ஒரு பலன் எடுக்கிறப்ப அது மிங்கிள்டாக தான் வரும். இப்போ எப்படின்னா, கெமிஸ்ட்ரியில் +1 +2லலாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிறப்ப, கெமிஸ்ட்ரி இன்ட்ரடியூஸ் ஆகிறப்ப சிம்பிள் சால்ட்டை கொடுப்பாங்க. கொடுத்து இது என்ன உப்புன்னு கண்டுபிடி அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு ஒரு 2-3 டெஸ்ட்டை பண்ணிவிட்டு இது என்ன உப்பு அப்படின்னு எழுதி கொடுக்கணும். சிலது ஃபெர்ரஸ் சல்ஃபேட்லாம் பார்த்ததுமே தெரிஞ்சிடும், எழுதி கொடுத்துடலாம். இருந்தாலும் அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் உண்டு. சரி, அதே இது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக படிக்கிறப்ப காம்ப்ளெக்ஸ் சால்ட்டு கொடுப்பாங்க இல்லையா? 2-3 சால்ட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது, 2 சால்ட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி கொடுப்பாங்க. என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்ட்டு. அதனுடைய அப்கிரேடு வெர்ஷன் தான் நிலவில் என்ன இருக்குது, செவ்வாயில் என்ன இருக்குதுன்னு தேடி தர்றது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது இந்த பிகினிங்கில் என்ன பண்ணுவாங்க, இப்படி இருந்ததுன்னா இது இன்னும் உப்பு, இப்படி இருந்ததுன்னா இன்னும் உப்பு அப்படிங்கிறத அந்த சால்ட்டை தனித்தனியாக பிரித்து படிக்கிறது, சிம்பிளாக படிக்கிறது. ஆனால் அதே இது ஹையர் எஜுகேஷன் போகும்போது அதை மிங்கிள் ஆகிடும். அப்போ காம்ப்ளெக்ஸ் சால்ட்டாக படிப்பாங்க இல்லையா? அது மாதிரி இந்த ஜோதிடத்தை அறிமுகமாகிறப்ப இது சுபகிரகம், இது பாவகிரகம் அப்படின்னா நமக்கு ஒரு வேரியேஷன் தெரியும். அதுக்காக அந்த மாதிரி வச்சுக்கிறது. நம்ம என்ன பண்ணுறதுன்னா அதையே கட்டி பிடிச்சி உருள்றது. இப்போ எப்படின்னா, ஒன்னாப்பு படிக்கல எங்களுக்கெல்லாம் சிலேட் தான் கொடுத்தாங்க. அந்த சில்லேடும் ஒரு பக்கம் உடஞ்சிருக்கு, அந்த ஃப்ரேமை மட்டும் பிடிச்சி தூக்கிட்டு போகிறதா, இல்லை வீட்டு பாடம் வேற நுணுக்கி எழுதிட்டு போகணும். இப்போ அந்த சிலேடை ஒன்னாப்பில் கொடுத்தாங்க. எவ்வளோ நாள் எழுதினாலும் தீரவே தீராது சிலேடு. இப்போ நம்ம நோட்டு வாங்கினா தீர்ந்து போயிடும் சார். சிலேடு தீரவே தீராது. எழுத வேண்டியதே, அழிக்க வேண்டியதே, மறுபடியும் எழுத வேண்டியதே, அழிக்க வேண்டியதே, அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? அது மாதிரி இங்கே அதாவது இந்த எழுதுறது அழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி என்னைக்கு அந்த சிலேடையே வச்சுக்கலாம் அப்படின்னு, நான் பிஎஸ்சியில் போய் அந்த சிலேடை வச்சுக்கிறேன், எம்ஏல போய் அந்த சிலேடை வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிட்டு எழுத முடியுமா? முடியாதுல்ல. அது மாதிரி நம்ம அந்த சிம்பிளான கிளாசிஃபிகேஷன் தெரியணுங்கிறதுக்காக இது நல்ல கிரகம், இது கெட்ட கிரகம் அப்படின்னு சொன்னாங்க. அதையே கட்டி பிடிச்சி உருளக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டும் கொடுத்துருந்தோம். இப்போ அதே மாதிரி தான் இந்த பாவ காரகத்துவங்கள், நம்ம கிரக காரகத்துவங்களுக்கு எப்படி பேசணுமோ அது மாதிரி பாவ காரகத்துவங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் இதெல்லாம் துர்ஸ்தானங்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். அப்போ துர்ஸ்தானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடங்கள் பாதகமான இடங்கள், அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் பாதகம் பண்ணும், அந்த இடத்து அதிபதிகள் பாதகம் பண்ணுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான செட்டப்பில் படித்து வந்திருப்போம். அப்போது 6ஆம் இடத்து அதிபதியும் 8ஆம் இடத்து அதிபதியும் 12ஆம் இடத்து அதிபதியும் நெகட்டிவ் மட்டும்தான் பண்ணுவாங்களா, பாசிட்டிவ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னா ஏன் பண்ண மாட்டாங்க? எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க. அதில் எல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கிறோமா? நிறைய டைம் கேட்டிருப்பீங்க நம்ம அந்த பாடல். லக்னத்துக்கு 12ஆம் பாவம்ங்கிறது கெடுதலான ஸ்தானம் இல்லையா? அங்கே 12ஆம் பாவாதிபதி ஆட்சி ஆயிட்டார்னா, 12ஆம் இடத்துல 12ஆம் பாவாதிபதி ஆட்சி ஆயிட்டார்னா அப்போ அது தோஷமாக கெடுதலா அப்படின்னா, ஏற்கனவே 12ஆம் இடம் பஞ்சாயத்து, அதில் அந்த ஸ்தானாதிபதி அதை விட பஞ்சாயத்து, விரையாதிபதியுமா. அவர் போய் விரயஸ்தானத்திலேயே ஆட்சியானா கண்ணா பின்னான்னு செலவாயிராதா அப்படின்னாக்க அது யோகமாக சொல்கிறான் ஜோசியத்தில். அதாவது எண்ணிய லக்னத்துக்கு ஈராறுக்குடைய கோள்கள், ஈராறுன்னா 12 இல்லையா? 12க்கு அதிபதி. எண்ணிய லக்னத்துக்கு ஈராறுக்குடைய கோள்கள் நன்னிய ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்க ஓரை வன்னிய பதிக்கு 12இல் பலத்தோன் சேர மண்ணினில் வீரனாகி மன்னர்க்குன்னு சரியானா வேணாம், அரசியல் மாதிரி பிழைப்பான்னு சொல்லுன்றேன். 12க்கு அதிபதி ஆட்சியானா சார், இல்லை வேற இடத்துல கூட அவர் உச்சமாகட்டும், உச்சமானா அவர் பலம் பெற்றால் அந்த ஜாதகன் யோகக்காரன். இன்னொரு சின்ன லாஜிக் எடுத்துக்கிறோம், இப்போ கிளியராக தெரியும். இந்த 12ஆம் பாவாதிபதி விரையாதிபதி இல்லையா, அவன் வாழ்நாள் பூரா செலவணிக்கிட்டே இருக்கணும் சார். ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்நாள் பூரா செலவணிகிட்டே இருக்கணும். வாழ்நாள் பூரா ஒருத்தன் செலவு பண்ணணும்னா இன்னொரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கணும்.
இல்லை இவன் செலவு பண்ணி ஏழையாக போயிடுவான் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அவன் செலவே பண்ண முடியாதுல்ல. ஆனால் 12ஆம் பாவாதிபதி செலவு பண்ண வைப்பார்ல, அப்போது நிறைய ஃப்ளோ இருக்கும், நிறைய போயிட்டுருக்கும். இந்த 12ஆம் பாவாதிபதி நல்லா வலுத்திருக்கிறவங்கள பாருங்கள், நிறைய காசு பணத்தை வேஸ்ட்டாக செலவு பண்ணிடுவாங்க. வேஸ்ட்டாக செலவுங்கிறது அவங்களுக்கு செலவு பண்ணி தீர்ந்துலாம் போயிடாது, செலவு ஆகிட்டே தான் இருக்கும். அவங்கள்ட்ட வந்து சொந்த பந்தங்கள், வேண்டியவர்கள், நண்பர்கள் இவங்க எல்லாமே உதவி எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கும் உதவி செய்வாங்க. அந்த 12ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுங்கிறதுனால ஒரு சிலர் அந்த நன்றி விசுவாசத்தோடு இருப்பாங்க, இல்லை திருப்பி கொடுப்பாங்க, சிலர் திருப்பியே கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் இவங்க பெருசாக அதுக்காக கவலைப்பட்டுக்கிற மாட்டாங்க. அல்லது ஏதாவது ஒரு 10 ரூபா 5 ரூபா தொலைஞ்சு போகுதுன்னு வச்சுங்களேன், ரொம்ப ஃபீல் பண்ணுற கேரக்டர்லாம் கிடையாது. அப்படியா, சரி விடு பார்த்துக்கிறலாம், விடு ஆண்டவன் கொடுப்பான் நமக்கு அப்படின்ற ஸ்டைலில் போயிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு பெரும்போக்கான மனோநிலை, 4 பேர்த்துக்கு உதவி பண்ணணுங்கிற மாதிரியான மனோநிலை, இதெல்லாம் வந்து 12ஆம் இடம் வலுத்திருந்தால் வரும், அல்லது 12ஆம் இடத்தை குரு பார்த்துருந்தா வரும், அல்லது 12ஆம் இடத்ததிபதியோட குரு சம்மந்தப்பட்டிருந்தா வரும். சரியா? அப்போது விரையாதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது யோகம்ன்றான் 12ஆம் இடத்துக்கு. அது மாதிரி இங்கே 6ஆம் இடத்ததிபதி, இப்போ நம்ம 6ஆம் இடத்தை எடுத்துக்கிறோம் இல்லையா, 12ஆம் இடத்துக்கு போயிட்டோம் எக்ஸ்பிளனேஷனுக்கு. 6ஆம் இடத்தை எடுத்துக்குவோம். இந்த 6ஆம் இடம் வந்து கடன், நோய், எதிரிகள் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்ல சொல்கிறோம். இது ருணரோக சத்ரு அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு ரைமிங் நல்லா வர்றதுங்கிறதுனால டக்குன்னு மனப்பாடாயிரும். எது கேட்டாலும் 6ஆம் இடமா ருணரோக சத்ரு, 6ஆம் இடமா ருணரோக சத்ரு அப்படியே எடுத்துக்கிறது. ஆனால் அப்படிலாம் கிடையாது. அப்போது இது பாவகாரகத்துவங்களில், அதாவது லக்னம் வந்து உள்ளதுலேயே பெஸ்ட்டு அப்படிங்கிறோம் இல்லையா, லக்னத்துலேயும் சில மோசமான பலன்கள்லாம் உண்டு. 8ஆம் இடம் ஒருத்தனுக்கு வந்து கடன் வர்றது, அவமானம் வர்றது முக்கியமாக அப்படிங்கிறோம். ஆனால் 8ஆம் இடத்தினால யோகமும் உண்டு. சரியா? எப்படி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வச்சுக்கிறோமே, 8க்கு அதிபதி 8ல் ஆட்சி ஆயிருக்காருனாக்க அவனுக்கு திடீர் லக்கெல்லாம் வரும், விபரீத ராஜயோகம் வரும், லாட்ரி சீட் அடிக்கும், எவனாவது ஒருத்தன் அவன் சொத்தை எழுதி வச்சுட்டு போயிருவான். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் இவங்களுக்கு பொருளாதாரத்தில் திடீர் அதிர்ஷ்டம் வந்து சேரும். இப்போ ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு 8ஆம் இடத்ததிபதி ஆட்சி தாயா, எனக்கு 60 வயசு ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் உழைச்சத்தையும் சாப்பிட்றேன், ஒரு வயலில் எனக்கு ஒன்றும் கொடுக்கலையே, எங்கள் அப்பையும் கூட கொடுக்கல, அந்த சொத்தையும் பிடிங்கி தின்னுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த 8ஆம் இடத்ததிபதி ஆட்சியாகி நிற்கிறதுங்கிறது ராஜா வேஷம் போட்டிருக்காருன்னு அர்த்தம். ஒரிஜினல் ராஜா கிடையாது அவர். சரியா? அப்போ ராசா வேஷத்தில் இருக்கிறவர் ராசாவுக்கு என்ன வித்தியாசம்? இது அதிகாரம் இல்லாத மொட்டை ராசாவாக இருப்பார். சரி, அது மாதிரி சில, அதாவது ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் யோக பாக்கியத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னதுமே உடனே அவன் மிகப்பெரிய ஆளாக வந்துடுவான்னு அர்த்தம் கிடையாது. அந்த யோக பாக்கியம் பேசுமான்னு பார்க்கணும். சரியா? இப்போ எலெக்ஷனில் ஜெயிச்சு எல்லாரும் பார்லிமெண்ட்டுக்கு போகிறாங்க, அசம்பிளிக்கு போகிறாங்க. எல்லாருமா சார் பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க? இல்லை, ஒருத்தரும் ஒரு மாதிரி தானே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. சிலர் பிரமாதமாக பேர் வாங்குறாங்க, சிலர் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்டா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவார்டுக்கு இருந்துட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி தான் இங்கே இந்த பாவகாரகத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பும் உண்டு, ஈவன் பாதகஸ்தானமாக இருந்தாலும், தோஷத்தை செய்யக்கூடிய அமைப்பும் உண்டு, ஈவன் நல்ல ஸ்தானமாக இருந்தாலும். சரியா? சரி, அது ஒன்றுக்கும் தனித்தனியாக எடுத்துகிட்டு பேசிட்டே போனோம்னா நிறைய பேசலாம். இப்போ நம்ம 6ஆம் இடத்தை மட்டும் எடுத்துக்குவோம். இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து 6ஆம் இடம் எடுத்துக்கோன்ற அதை தாண்டி போயே மாற்றியா நீயே அப்படிங்கணும் இல்லை. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, 6ஆம் இடத்துல 6ஆம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுக்கிருவோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்லை 6ஆம் இடத்ததிபதி உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கிருவோம். இப்போ இந்த ஜாதகன் என்னையா பாடுபடுவான் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? நீ ஏன் கேட்குற, அவன் படாத பாடு விடுவான், சீப்பட்டு சின்னப்பட்டு போயிருவான், கஷ்டப்பட்டு போயிருவான். இது தானே சார் நம்ம எடுத்துக்குவோம் இல்லையா? ஆனால் அப்படி இல்லை. எப்படின்னா இப்போ அதுக்கு வந்து ஒரு இதுவும் போட்டுடலாம், ஸ்லைடையும் போட்டுருவோம். இப்போது ஏதாவது ஒரு லக்னம் எடுத்துக்கங்க, ஏன் லக்னம் வைக்கலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதனால் மகர லக்னம் வச்சுக்கிடுவோம். மகர லக்னத்துக்கு 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்தில் ஆட்சி ஆகிறார் அல்லது அவர் உச்சமாகி நிற்கிறார். இப்போ இந்த மகர லக்னத்துக்கு இந்த புதன் தசை நடக்குதுன்னா, அந்த மொத்தத்தில் புதன் நல்லவரா கெட்டவரா அப்படின்னாக்க 6ஆம் இடத்ததிபதி கெட்டவர் தான், 9ஆம் இடத்ததிபதி நல்லவர் தான். சரியா? இப்போ இதில் எதை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னாக்க, இப்போ 6ஆம் இடத்ததிபதி அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். 6ல் ஆட்சி ஆகிருக்கார். இது நல்லதா அப்படின்னா ரொம்ப நல்லது. நம்ம எதிர்பார்க்குற ஒரு சில விஷயங்களில் ரொம்ப கெட்டது. எப்படி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாவம் 2 பக்கமும் வேலை செய்யும். சரி, இப்போ எதில் பாசிட்டிவ் எதில் நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
இந்த 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி ஆகி, நான் இப்போ மகர லக்னத்துக்கு 6ல் புதன் ஆட்சின்னு காமிச்சேன். வேற எந்த லக்னமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி 6ஆம் இடத்ததிபதி ஆட்சி ஆகியிருக்கார் அப்படின்னு வச்சுக்குவோம். வேற தசை நடந்துட்டு 6ஆம் இடத்ததிபதி தசை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஸ்டார்ட் பண்ணுறப்ப பாருங்க செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை பிடுங்கி விட்டுரும். எழுதி வச்சுக்கோங்க சார். நீங்கள் வந்து 6ஆம் இடத்ததிபதி தசையை சந்திச்சவங்க கமெண்ட்ல போடுங்க. அல்லது 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கக்கூடிய தசை மட்டும் இல்லை, 6ஆம் இடத்ததிபதி உச்சமாகி நின்னாலும் சரி, அவங்க வேலையில் இருந்தாங்கன்னா நிச்சயமாக வேலையை பிடுங்கி விட்டுரும். சரியா? 6ஆம் இடத்ததிபதி தசை வந்துருச்சு, கடன் நோய் சத்துருன்னுக்கிட்டு இருக்கக்கூடாது. அந்த 6ஆம் இடத்ததிபதி தசை வந்ததும் ஆட்சி உச்சமாக இருந்தால் செய்கிற வேலையை நிறுத்திடும். அங்கேருந்து இன்னொரு பக்கம் வேலைக்கு போவாங்க, அப்புறம் இன்னொரு பக்கம் வேலைக்கு போவாங்க. இதில் என்ன பியூட்டினா, இந்த 6ஆம் இடத்ததிபதி தசை நடந்து அவர் ஆட்சி உச்சமாக இருந்து 10ஆம் இடத்ததிபதி கொஞ்சோண்டு சப்போர்ட் பண்ணால் போதும், அவன் சொந்த தொழில் ஆரம்பித்து பிரமாதமாக முன்னுக்கு வந்துடுவான். அவன் சம்பளம் கொடுக்குற ஆள், வாங்குற ஆள் கிடையாது. திருக்கை வழக்கம்னு சொல்லுவான். அப்படி கொடுப்பாங்க, அப்படி வாங்க மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான செட்டப்பு. அப்போது 6ஆம் இடத்ததிபதி ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்து அதனுடைய தசை நடந்ததுன்னா அவன் முதலாளியாக வர்றதுக்கான ஜாதகம். ஆனால் அவன் தொழிலாளியாக போகிறதுக்கு தான் துடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ ஜாபில் போய் முட்டையில் என்ன ஆகும்னா ஜாப் செட்டே ஆகாது. நான் எங்கே போனாலும் எனக்கு ஜாப்பே செட் ஆகலை, நான் எங்கே போனாலும் எனக்கு வந்து மேலதிகாரிகளோட பிரச்சனையாகவே இருக்குது, நான் எங்கே போனாலும் எனக்கு வந்து சேலரி கிடையாது, இன்க்ரிமெண்ட்டே கிடையாது, ப்ரொமோஷனே கிடையாது, நான் எங்கே போனாலும் எனக்கு வந்து ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற அப்ரிஷியேஷன் இல்லை, ரெனுமரேஷன் இல்லை, அதுக்கேற்ற வந்து ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் வேலை பார்க்குறேன், ஐ ஹவ் கெட்டிங் மோர் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அபவுட் மை ஜாப், ஸோ ஐ ஹவ் கம் அவுட் ஃப்ரம் த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த 6ஆம் இடத்ததிபதி ஆட்சியாகி நிற்கிறார்ல, அவங்களுக்கு தொழில் பண்ணுறதுக்கான அமைப்பு மட்டும் இருந்து இந்த தசை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சின்னதாக தொழில் ஆரம்பித்தா போதும் முதலாளி ஆக்கி விட்டு போயிடும். அவங்கள குறைஞ்சது 2 பேர்த்துக்காக சம்பளம் கொடுக்கணும், அப்படி கொண்டு போயிடும். அப்போ இந்த நோய் நொடியெல்லாம் ஒன்றும் பண்ணாத ஐயா, அப்போல்லாம் அதெல்லாம் ஒன்றும் செய்யாதா அப்படின்னாக்க, 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்தில் ஆட்சியாக இருந்தால் அதனால் பாதகம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை ரொம்ப ஏஜ்டு பீரியடாக இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு அந்த 6ஆம் இடத்ததிபதி அந்த காரகத்துவம் தொடர்பான பிரச்சனைகள் வரும். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் செவ்வாய் 6ஆம் இடத்ததிபதியாக வர்றார், அவருடைய தசை நடக்குது, அவர் ஆட்சியாவோ உச்சமாவோ இருக்கார் அப்படின்னாக்க எலும்புகள் வீக் ஆகிறது, ஜாயிண்ட் தேஞ்சு போயிடுறதுங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள். அல்லது வந்து பிளட் ரிலேட்டடாக ஏதாவது தொல்லை பண்ணுறதுங்கிறது. தொல்லைன்னா உடனே லைஃப் த்ரெட்டனிங்கான ப்ராப்ளம்னு எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் இப்போ ஈசோனோஃபில் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்நாள் பூரா வந்து இதுலேயே இருப்பான், வீசிங்லேயே இருப்பான் இல்லையா, அதை வந்து உடனே வந்து ரத்தம் கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி அப்படி போயிடக்கூடாது. சரி, அடுத்தது இப்போ புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பாதிக்கும். அவங்களுக்கு வந்து வீசிங் ட்ரபிள் இருக்கிறதுங்கிறது, ஸ்கின் சம்மந்தப்பட்ட தொல்லைகள் வர்றதுங்கிறது, டைஜஸ்டிவ் கோளாறு வர்றதுங்கிறது, இன்டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுங்கிறது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வர்றதுங்கிறது, இதெல்லாமே வந்து அந்த புதனில் கொடுத்துருவார். இது வந்து இஃப் தே ஆர் ஏஜ்டு பீரியடாக இருக்கும். ஆக்டிவாக இருக்க வயசில் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லத்தையாக இருக்கும். இப்போ புதனில் வருது, ஆக்டிவாக இருக்காங்க, புதனில் வருது அப்படின்னா அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. எப்படி வியாபாரம் பண்ணுவாங்க தெரியுங்களா? அது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப டிமாண்டான ஐட்டம், பரபரப்பான ஐட்டம் அப்படிங்கிற மாதிரியான வியாபாரம். ஒரு சிம்பிளாக வச்சுக்கிருவோமே, புதன் வந்து ராகுவோட சம்மந்தப்படுறார் அல்லது சனியோட சம்மந்தப்படுறார் அப்படின்னாக்கா அவங்க வந்து உணவுப் பொருள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது பண்ணுறது மாதிரி இருக்கும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போங்க, சரக்கு ஐட்டம் வியாபாரம் பண்ணுற மாதிரி வரும், பார் வச்சு நடத்துகிற மாதிரி வரலாம், இந்த மாதிரியான விஷயங்கள். சரியா? அப்போ இந்த 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்தில் ஆட்சியாக இருந்தால் அது யோகம். அவர் எந்த இடத்துல போய் உச்சமாக இருந்தாலும் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அது யோகம். சரியா? அப்போ வருமானத்தை கொடுத்துரும். சரி, 6க்கு அதிபதி 6ல் ஆட்சியானா அப்போ தோஷம் பண்ணாதுங்கிற. ஆனால் உன் பாட்டில் பிழை இருக்கிறது, நான் வந்து அதை ஒத்துக்கிற மாட்டேன். 6ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்துல ஆட்சியாகி நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா கோல் போஸ்ட் 2 பக்கம் இருக்கும் சார், நான் வந்து அடிக்க திருப்பி அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த பதில் வரும், ஒரு சிலருக்கு இந்த பதில் வரும். ஏன் வருது அப்படின்னாக்க ரொம்ப சிம்பிள். அதையும் வந்து இவங்க எதையாவது ஒரு காரணம் சொல்லுவாங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது, அதை இப்பவுமே சொல்லிடுறேன். அதாவது 6ஆம் இடத்ததிபதி ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் உட்காந்துருப்பார். அந்த நட்சத்திர அதிபதி நீசம் ஆயிட்டார், வக்ரம் ஆயிட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்க. குறிப்பாக நீச வக்ரம் இல்லாட்டி ராகுகேது சம்பந்தம் அப்படி இருந்ததுன்னா இங்கே பீஸை பிடிங்கி விட்டுரும். எங்கள் இந்த 6ஆம் இடத்ததிபதி 6ல் ஆட்சியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அவர் டூப்ளிகேட் ஆட்சியாக இருப்பார், ஒரிஜினல் ஆட்சி கிடையாதுப்பா.
அப்போ வந்து அவர் வந்து பாசிட்டிவாக கொடுக்குறதுக்கு பதிலாக நெகட்டிவாக கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே 6ஆம் இடத்ததிபதி 6ல் ஆட்சியாக இருந்தால் சூப்பராக பிழைப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம்னு வைங்களேன். எனக்கு இந்த ஆட்சியாக இருக்குது என்னையா வச்சு பேசுகிறீங்க அப்படின்னா அதில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இங்கே 6ஆம் இடத்ததிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு இன்டைரக்டாக. அவருக்கு ஸ்தான பலம், அதாவது சாரபலம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸ்தான பலம் இருக்கும், அவர் ஆட்சியாக இருக்கார்ல, உச்சமாக இருக்கார்ல. அதே மாதிரி உச்சமாக இருக்கிறார் 6ஆம் இடத்ததிபதி, அவருக்கு வீடு கொடுத்தவன் நீசமாகிறார் அல்லது வக்ரமாகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் மாட்டிக்கும். சரியா? ஸோ இது மாதிரி இதில் பீஸை பிடுங்கி விடுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் மேஜராக 6ஆம் இடத்ததிபதி யோகத்தை செய்வார், ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும். சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். இந்த 6ஆம் இடத்ததிபதி நெகட்டிவாக வேலை செஞ்சால் என்ன செய்வார்? 6லேயே ஆட்சியாக இருக்கார் அல்லது உச்சமாக இருக்கார், நீ சொன்ன மாதிரி அவர் வீக்காக இருக்கார். அப்போ நெகட்டிவாக வேலை செஞ்சால் என்ன செய்யும் அப்படின்னம்னாக்கா ஒன்றும் செய்யாது. இப்போ வாயா அப்படின்னு பிரச்சனையை கொண்டு வந்து விடுவார். சின்ன வயசாக இருந்தால், ரொம்ப சின்ன வயசாக இருந்தால் கீழே மேலே விழுந்து விழுந்து எந்திரிப்பான். ஒரு நடுத்தரமான வயசில் இருந்துச்சுனாக்க ஊர் வம்பு இழுத்துக்கிட்டு வருவேன்ற மாதிரி, இல்லாட்டினாக்க வேறு யாரும் சண்டைக்கு வரலனாலும் எவனாவது பஸ் ஏறி வந்தாலும் சண்டை கட்டிட்டு போவேன்ற மாதிரியான அமைப்பு. சரி, அப்போ 6ஆம் இடத்ததிபதி வீக்காக இருக்குங்கல்ல. இல்லை, இன்னொரு பக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வழக்கு சந்திக்கிறதுங்கிறது, எதிரிகளை சம்பாதிக்கிறதுங்கிறது, இது மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 6ஆம் இடத்ததிபதி 6ல் ஆட்சியாவோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல உச்சமாகவோ இருந்தால் பாசிட்டிவாகவும் பண்ணும், நெகட்டிவாகவும் பண்ணும். உங்கள் ஜாதகத்துக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்மதையும் கணிச்சு பார்க்கணும். சரியா? ஸ்க்ரூட்டனிங் பண்ணி பார்க்கணும். சரி, இப்போது ஆட்சி உச்சத்துக்கு சொல்லிட்டோம். 6ஆம் இடத்ததிபதி லக்னத்திலேயே இருக்கியா இப்போ எப்படியா அப்படின்னாக்க ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. 6ஆம் இடத்ததிபதி லக்னத்தில் இருக்கா, நீ ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுறது, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறது, காம்படிஷன் எக்ஸாம் எழுதுறது, ஐஐடி எழுதுறதுங்கிறது, என்ஐடி எழுதுறது, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ், நீட் எழுதுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஜெயிச்சுட்டு வருவான் 6ஆம் இடத்ததிபதி லக்னத்தில் இருந்தா. சார் லக்னாதிபதி நீசமாக இருந்தால் இதில் எல்லாம் தோத்துட்டு வருவான். புரியுதா? அப்போது 6க்கு அதிபதி லக்னத்தில் இருந்துச்சுன்னா இப்போ நல்லா இருக்கு முன்றியா நல்லா இருக்காதுன்றியா அப்படின்னாக்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்காதியா, அதே மாதிரி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போது அதுக்கு அடுத்த பேஸ் என்ன வரணும்? அந்த லக்னாதிபதி ஸ்தான பலத்தோடு இருக்கணும். இந்த 6ஆம் இடத்ததிபதி லக்னத்தில் உட்கார்றாரு இல்லையா, அந்த லக்னாதிபதி கேந்திர திரிகோணத்தில் உட்காந்துருக்கணும், ஸ்தான பலம் இருக்கணும், அப்புறம் சாரபலம் இருக்கணும். இது ரெண்டும் இருந்ததுன்னா நிச்சயமாக சொல்கிறேன், 6க்கு அதிபதி லக்னத்தில் உட்காந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்கும், போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும், எலெக்ஷனில் நின்னா ஜெயிப்பாங்க, அரசியலில் நல்ல எதிர்காலம் அவங்களுக்கு இருக்கும், சோசியல் சர்வீஸில் அவங்க தன்னை ஈடுபடுத்திக்கிடுவாங்க, அரசியல் வந்து 4 பேர்த்துக்கு தெரிஞ்ச பப்ளிக் ஃபிகராக இருப்பாங்க, சோசியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகுங்கிற மாதிரியான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஜாதகம். அப்போ 6க்கு அதிபதி 6க்கு அதிபதி லக்னத்தில் இருந்தால் உடம்பு சரியில்லாமல் போயிடாத ஐயா அப்படின்னாக்கும் போகாது சார், எல்லாத்துக்கும் போகாது. இப்போது 6க்கு அதிபதி லக்னத்தில் இருக்கார், அவர் வந்து லக்னாதிபதி நீசமாகிறார் அல்லது ஏதோ ஒன்று பாதிக்கப்படுறார் அப்படின்னு வச்சுக்கோங்க, அல்லது அவருக்கு சாரம் கொடுத்தவர் பாதிச்சிருக்கார் அப்படின்னா என்ன நடக்கும்னா அரசியலில் ஈடுபட்டு காசை புறம் காலி பண்ணிடுவான், அல்லது வந்து சோசியல் சர்வீஸில் வந்து ஈடுபட்டு அதில் நிறைய கெட்ட பேர் வாங்குவாங்க. எப்படி, நான் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முன்னால் போய் நிற்பாங்க, கடைசியில் ஊரே சேர்ந்து செருப்பால் அடிச்சன்ற கணக்காக திரும்பி வருவாங்க. இத்தனைக்கு இவங்க கை காசை செலவு பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் கெட்ட பேர் தான் வரும். அப்போ 6ஆம் இடத்ததிபதி லக்னத்தில் இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னாக்கு நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. இப்போ பாருங்க, அதே இது ஏஜ்டு பீரியடா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயிறு சம்பந்தப்பட்ட ட்ரபிள் பண்ணும். 6ஆம் இடத்ததிபதி என்ன காரகத்துவத்தில் வேணாலும் இருக்கட்டும், வயிறு சம்பந்தப்பட்ட ட்ரபிள் பண்ணும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு, அது பொண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும். அதே மாதிரி 6க்கு அதிபதி லக்னத்தில் வந்து உட்காந்து அது நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அவங்க உத்தியோகத்துல இருந்து அந்த டைம்ல 6ஆம் இடத்ததிபதி தசையில ரிட்டையர்ட் ஆனாங்கன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வாங்குறதுக்குள்ள பிறந்த நாள் கண்டு போயிடும், திணறி தின்னகால் பிடிச்சி போயிடுவான். அதே இது 6ஆம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு வச்சுங்களேன், அப்படி சூப்பராக வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அப்படியே தூக்கி கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு ஒரு மாலையை போட்டு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் நம்ம போய் தேடி போகாமலே வீடு தேடி வந்துரும்ன்ற மாதிரியான அமைப்பில் அப்படி வந்துடும். அதே இது வந்து ஏஜ்டு பீரியடில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்காங்க அல்லது வெளியூரில் வேலை பார்த்துருக்காங்க அல்லது ஏதோ ஒரு உத்தியோகத்தில் இருந்திருக்காங்க, வியாபாரத்தில் இருந்திருக்காங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகி செட்டில் ஆவாங்க பாருங்க, அப்படி ஒரு செட்டில்மெண்ட்டாக இருக்கும், ஜம்முன்னு உட்காந்துருக்கான் 6க்கு அதிபதி லக்னத்தில் இருந்தான். அப்போ 6க்கு அதிபதி லக்னத்தில் இருந்தால் நெகட்டிவும் உண்டு பாசிட்டிவ். எடுத்ததும் கண்ணை மூடிக்கிட்டே இங்கே வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் பால்யா அப்படின்னாக்கும் பாலும் வெள்ளைதான் பால் டயரும் வெள்ளைதாயா அப்படின்ற மாதிரி போயிடும் இல்லையா. சரி, இப்போ 6ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்துல, இதை நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம், இப்போ நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது எப்படின்னா
ஆறுக்கு அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது, அல்லது 2க்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது, அல்லது 6க்கு அதிபதி 2க்கு அதிபதி நேருக்கு நேராக பார்த்துக்கிறது, ஒன்று சேர்ந்துருக்கிறது, இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் இருந்தா நமக்கு தெரிஞ்ச ஒரு நெகட்டிவ் என்ன தெரியுமா? 2ஆம் இடம் நேத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க, 6ஆம் இடம் ரோகஸ்தானம்னு சொல்லுவாங்க. ரோகமும் நேத்திரமும் ஒன்று சேர்ந்தா என்னாலும் சீக்கு சிந்தனையோடய இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் இல்லையா? ஆனால் அப்படி இல்லை. அது வந்து நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல அஃப்கோர்ஸ் இருக்கு. அதாவது 6க்கு அதிபதி 2க்கு அதிபதி சேர்றதுங்கிறது கண்ணில் ட்ரபிள் பண்ணுறதுங்கிறது, வயிறு சம்மந்தப்பட்ட ட்ரபிள் பண்ணுறதுங்கிற மாதிரியான அமைப்பு, இன்னும் வந்து ஸ்கின்னு சம்மந்தப்பட்ட வகையில் தொல்லை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இது நெகட்டிவாக இருந்தால், அதே இது பாசிட்டிவாக இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா, வெளிநாட்டு வருமானம் வரும், வெளிநாட்டில் இருந்து சம்பாரிச்சிட்டு வருவாங்க, அல்லது இவங்க உள்ளூரில் உட்காந்துருந்தாலும் வெளிநாட்டிலேருந்து காசு வந்துக்கிட்டு இருக்கும் அவங்களுக்கு. ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட்டில் ரிமார்க்கபிள் இம்ப்ரூவ்மெண்ட் இன் தேர் கெரியர் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட். அதுலேயும் சம்பாதிக்கிற காலத்தில் சனி தசை வந்துருச்சுன்னு, சனி தசைன்னு வருது, 6க்கு அதிபதி தசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாட் ஓன்லி சனி, 6க்கு அதிபதி யாராக இருந்தாலும் சரி, 6க்கு அதிபதி கனெக்டட் வித் 2க்கு அதிபதி அல்லது 2ஆம் இடம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து வெளிநாட்டு வருமானம் அப்படிங்கிறது அஷ்யூர்டு. சரியா? அது சின்னதாக இருக்கா பெருசாக இருக்காங்கிறது தக்கார் தகவலார் என்பது அவர் எச்சத்தார் காணப்படும், அவன் செஞ்ச புண்ணியம். சரியா? ஆனால் வருமானம்ன்றது வரும் அப்படின்ற மாதிரியான அம்சம். இல்லை எனக்கு வெளிநாட்டு வருமானமே இல்லை அப்படின்னாக்க அனாமத்தா ஒரு வருமானம் வருமாப்பா, 2 வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது, இதில் ஒரு வருமானம் அதில் ஒரு வருமானம்ன்றான்ல, அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 6க்கு அதிபதி 2ல் இருந்தால் பாசிட்டிவும் உண்டு நெகட்டிவும் உண்டு. இந்த பர்டிகுலர் ஜாதகத்துக்கு பாசிட்டிவாக வேலை செய்யுமா நெகட்டிவாக வேலை செய்யுமா அப்படிங்கிறத தான் எடுத்துகிட்டு பார்க்கணும். அதை விட்டுட்டு இங்கே 6க்கு அதிபதி 2ல் இருக்காரா அவ்வளோதான், நீ குடும்பம் உருப்படாது, உனக்கு பிள்ளை கிடைக்காது, காசு வேணாம் எதுவும் நிற்காது, எதிரிகள் வம்பு வழக்கெல்லாம் வந்துடும், இப்படி நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவே யோசிச்சிடாதீங்க. அப்படி கிடையாது, பாசிட்டிவாகவும் வேலை செய்யும். என்னன்னு சொல்லணும்னா அதாவது ஒரு பெரும்பகுதி பாசிட்டிவாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு எங்கேயாவது ஒருத்தர் 2 பேர்த்துக்கு வேணால் ஒரு 10 or 15% வேணால் நெகட்டிவாக இருந்திருக்கலாமே தவிர நிறைய பேர்த்துக்கு பாசிட்டிவாக இருக்கும். சரி, இதை இப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே 3ஆம் இடத்துக்கு ஜம்ப் ஆகுங்க. 6ஆம் இடத்த அதிபதி போய் 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரியா, இதுக்கு என்னையா சொல்கிறது அப்படின்னம்னாக்க வேற ஒன்றும் இல்லை. 6க்கு அதிபதி போய் 3ல் உட்காந்துருக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லையா? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்றான்ல. அப்போது தான் தம்பிக்கு தங்கச்சிக்கெல்லாம் இந்த ஜாதகன் தொழிலை உருவாக்கி கொடுப்பான். சரியா? அதே மாதிரி இவங்களுடைய வாய்ஸ், அதாவது அது என்ன சொல்கிறது, இவங்களுடைய பெருமை வாய்ஸ் எல்லாம் வந்து சோஷியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஒரு குடும்பத்தையே ஆதரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய மனுஷனாக வருவார். சைஸில் இல்லை சார், வருமானத்தில். என் அக்காவை நான் தான் பார்க்குறேன், என் தங்கச்சியை நான் தான் பார்க்குறேன், என் தம்பியை நான் தான் பார்க்குறேன், என் தம்பி குடும்பத்தை நான் தான் சொல்கிறாங்கல்ல, அந்த காம்பினேஷன் இருக்கும். சரி, இப்போ அதே இது வந்து அங்கே நெகட்டிவாக உட்காந்துருக்காரு 6ஆம் இடத்த அதிபதி அப்படின்னா பயந்து சாவான். அதாவது இதனால பிரச்சனை வந்துருமோ, அதனால பிரச்சனை வந்துருமோ, அங்கே சிக்கல் வருமோ, இங்கே சிக்கல் வருமோ அப்படின்ற மாதிரியான அமைப்பில் பயந்துக்கிட்டே இருப்பாங்கங்கிற மாதிரியான பயன் சொல்கிறாங்கல்ல, அது இதில் வரும் இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறனால. ஆனால் ஒரே ஒரு விஷயம் சார், பயப்படுறவன் தினமும் செத்துக்கிட்டு இருப்பான். அதாவது கோழை தினமும் சாவான், வீரன் ஒரே ஒரு நாள் தேஞ்சாவான், மித்த நாள் பூரா வாழ்ந்துட்டு போயிடலாம் இல்லையா? ஆண்டாண்டு காலம் அழுது உரண்டாலும் மாண்டார் மீழ்வரோ, பொன்றுதல் ஒரு காலத்து தவிருமோ பொதுமைதன்றோ, இன்றுளார் நாளை மாழ்வார், புகழுக்கும் இறுதியுண்டோ கம்பர். அப்போ இந்த 3ஆம் இடத்துல வந்து 3ஆம் இடத்துல 6ஆம் இடத்த அதிபதி நிற்கிறதுங்கிறதும் 3ஆம் இடத்த அதிபதியோட கனெக்ட் ஆகிருக்கிறதுங்கிறதும் மன தைரியத்தை ஆட்டி விட்டுட்டு போயிடும். சரியா? ஏதாவது ஒரு விதத்தில் ஆட்டாட்டுன்னு ஆட்டிடும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதே இது பாசிட்டிவாக இருந்ததுன்னா மிகப்பெரிய அவர் வந்து ஆலமரம் மாதிரி, காணி அறுத்தா கோடி உழைக்குமுங்க எங்கள் ஆத்தாதையும் சொல்லும். காணி அறுத்தா கோடி உழைக்குமா, ஒரு காணி நிலத்துல நெல் அறுத்தா 1 கோடி வயிறு நம்புமா. அது எலியிலேருந்து எறும்புலேருந்து கரப்பாம்பூச்சிலேருந்து அங்கே வர்ற கூலிக்காரங்கள்லேருந்து வயல்காரன்லேருந்து இன்னும் அந்த வேலை செய்கிறவங்க அத்தனை வயிறு நம்புவோம். காணி அறுத்தா கோடி உழைக்கும் அப்படின்வாங்க. அது மாதிரி இந்த 3ஆம் பாவத்தில் போய் 2ஆம் இடத்தை 6ஆம் இடத்தை பாசிட்டிவாக உட்காந்துட்டாருன்னா அந்த ஒரு ஜாதகனால நிறைய பேர் பிழைப்பாங்க. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போங்க. 6ஆம் இடத்த அதிபதி 4ஆம் இடத்துல உட்கார்றாரியா, இப்போ என்னையா செய்யும் அப்படின்னு கேட்கணும். இந்த 6க்கு அதிபதி 4ல் உட்கார்றதுங்கிறது 4ஆம் இடம் சுகஸ்தானம் இல்லையா, அவர் ரோகஸ்தானாதிபதி இல்லையா? அப்போ இங்கே வந்து உட்காந்து வந்து பஞ்சாயத்தில் தூட்டுற மாட்டாரா, உரண்டையில் தூட்டுற மாட்டாரா? தூடுவார், அதெல்லாம் இல்லைன்னு இல்லை, ஆனால் எல்லாத்துக்கும் இல்லை. இப்போ 6ஆம் இடத்த அதிபதி 4ஆம் இடத்துல நிற்கிறார்,
ஆனால் 4ஆம் இடத்ததிபதி ஆட்சி பெற்று நிற்கிறார், அல்லது 4ஆம் இடத்ததிபதி உச்சம் பெற்று நிற்கிறார், அல்லது 4ஆம் இடத்ததிபதி கேந்திர திரிகோணத்தில் குரு பார்வையில், அல்லது 5-9க்கு அதிபதியோட லக்னாதிபதியோட சேர்ந்து நிற்கிறார், 4க்கு அதிபதி. சரியா? இந்த 4க்கு அதிபதி வலுவாக நிற்கிறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வாகனஸ்தானம்னு சொல்லுவான் 4ஆம் இடத்தை. வாகனநாத 4இல் வந்திட ஆட்சி உச்சம், ஆகவே கேந்திர ஊனம், ஆயினால் கீர்த்திமானாய், தேகமாய் கட்டில் மெத்தை, சேத்திரம் நல்ல வீடும், பாகமாய் ஆயுள் தீர்க்கம், வாகனம் வரிசை சுத்தம். அப்படின்னா வாகன வசதி, சொத்து சோகம், வீடு வாசல் ஆஸ்தி, அந்த பட்டியா கல்லப்படான்றியான். எது? இந்த 4ஆம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா. இப்போ ஒருத்தர் சொல்லுவார், இங்கே பார், எனக்கு 4ஆம் இடத்ததிபதி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஆனால் சொந்த வீடு கூட இல்லை, 20 வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கேன், ஒரு வண்டி கூட இல்லை, சைக்கிளில் தான் சுற்றிக்கிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அந்த 4ஆம் இடத்ததிபதி தசை வரலன்னு அர்த்தம். அப்படி தசை வந்து அந்த பலன் நடக்கலைன்னா அவர் வக்ரமாக இருக்காருன்னு அர்த்தம். அவர் வக்ரம் ஆகாமல் இருந்தும் அந்த பலன் நடக்கலை அப்படின்னாக்க அவருக்கு சாரபலம் அல்லது ஸ்தான பலம் அடி வாங்கியிருக்கும்னு அர்த்தம். சரியா? அப்போது ஒரு சின்ன வேரியேஷனும் அப்படி மாறிக்கிட்டே வரும், பலனில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும். சார் சினிமா ஓட்டையில் இப்போ தான் வந்து என்னென்னமோ ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அப்போ வந்து ஒரு ப்ரொஜெக்டர் இருந்தது, அதில் வந்து ஆர்க் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் ஓடும் படம். அப்போது அந்த ஆர்க் வந்து லேசாக விலகிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படம் பிளர் ஆயிரும். திருப்பி அதை கரெக்டாக கொண்டு போய் அதே இடத்துல வைக்கணும், ரெண்டும் முட்டிடக்கூடாது, முட்டினா ஃபயர் ஆயிரும், பக்கத்துலேயே வச்சுருக்கணும். அது மாதிரி அதுக்கு தான் ஒருத்தர் உட்காந்து ஓட்டிக்கிட்டே இருப்பார், அதை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது மாதிரி இந்த 6ஆம் இடத்ததிபதி வந்து 4ஆம் இடத்துல வந்து நிற்கிறது அப்படிங்கிறது இந்த கண்டிஷனில், அதாவது பாசிட்டிவான கண்டிஷனில் வந்து உட்காந்ததுன்னா அவங்களுக்கு என்னென்ன யோகம் வரும் தெரியுமா? வண்டி வாகனத்தை வச்சு பிழைக்க வேண்டிய அமைப்பு வரும். சொல்கிறாங்க இல்லையா, அவருக்கு என்னையா 10 பஸ் வச்சுருக்காரு, 20 லாரி வச்சுருக்காரு, 200 கார் வச்சுருக்காரு அப்படின்றாங்கல்ல, கேப் வச்சு ஓட்டுறாரு, 10-500 வண்டி வச்சுருக்காரு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ இது எல்லாமே வந்து 6th லார்டு கனெக்டட் வித் இந்த 4th லார்டு ஆர் 4th ஹவுஸ் அண்ட் ஆல்சோ ஆஸ்பெக்டட் பை வீனஸ், அல்லது வீனஸோடைய கன்ஜங்ஷன் ஏதாவது ஒரு விதத்தில் இருந்துச்சுன்னா அடிச்சு தூக்கிடும். அப்போது இப்போ பாருங்கள், 4ஆம் இடத்துல 6க்கு அதிபதி போய் நின்றுச்சுன்னா அவங்களுக்கு வாகன வகையில் தொழில் ஸ்தானம் அமையிறது. அடுத்தது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வகையில் அமையிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்புளாக இருக்கிறதுங்கிறது, ஹவுசிங் ப்ரொமோட்டர்ஸாக இருக்கிறதுங்கிறது, அல்லது கலைத்துறையில் இருக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு, ஒரு சிலர் அரசியலில் இருக்கிறதுங்கிற மாதிரியான அம்சம், இதில் எல்லாம் சக்ஸஸ் ஆகும். இதுக்கு நிறைய ஜாதகங்கள் எடுத்துக்காட்டு போட்டுக்கிட்டே போகலாம். சரியா? அப்போது 6க்கு அதிபதி 4ல் இருக்கார் அப்படின்னா அதில் மெயினான விஷயம் என்னென்னா அவங்கள வந்து கண்டிப்பாக இடம் மாற்றிடும். பிறந்த இடத்துல நிச்சயமாக இருக்க மாட்டான், தூக்கிடும், வேறு இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வச்சு தான் வளர்க்கும். சிலருக்கு வந்து வளர்ந்ததும் சம்பாத்தியம்னு வரையில் தூக்கிட்டு போயிடும், வெளியில் கொண்டு போய் வெளியில் உட்கார வச்சு சம்பாத்தியத்தை கொடுக்கும். இல்லையே, நான் பூர்வீகத்தில் தானே சம்பாதிக்கிறேன், எங்கள் அப்பையும் சம்பாதிச்ச சொத்தில் தானே சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்னா குடியிருக்கிற வீடாவது மாறி இருப்பாங்க. அந்த மாதிரியான கண்டிஷனில் ஒரு சேஞ்சை கொடுத்து தான் வருமானத்தை கொடுக்கு. இல்லை நாங்கள் அங்கேயே தான் உட்காந்துருக்கோம் அப்படின்னா நீ சீப்பட்டுக்கிட்டு இருக்கையா, கஷ்டப்படுறேன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அப்போது 6க்கு அதிபதி 4ல் நிற்கிறது அப்படிங்கிறது இது மாதிரியான பாசிட்டிவான யோகத்தை கொடுக்கும். இன்கேஸ் இஃப் இட் இஸ் நெகட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுக்கிரன் தான் வாகனத்தின் யோகி மேவும் ஜன்மாதியை கூடில் வெறும் ஜஞ்சாரியம்ன்றான் இல்லையா, அது மாதிரி வண்டி வாகன வசதி இல்லாமல் இருப்பாங்க, ஒரு சொந்த வீடு வாசல் அமையிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஈவன் 6க்கு அதிபதி 4ல் தான் இருப்பார், கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்கனையா ஒரு பஞ்சாயத்து இழுத்துக்கிட்டே இருக்கும். ஆட வாடகை வீட்டுக்கு போனால் கூட என் ஓடத்தை இங்கே வருதுடான்னு சண்டைக்கு வருவான். இல்லாட்டி வீட்டுக்காரனே வந்து அந்த போர்ஷனே அவரே எடுத்துக்குவார். எப்படி நானே உங்ககிட்ட சண்டை போடுறேன் அப்படின்ற மாதிரி. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரரும் குடியிருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் நிற்பாங்க, உடைவாள் மட்டும்தான் இருக்காது 2 பேருக்கு, அந்த கண்டிஷனில் வந்து நின்றுக்கிறான். ஸோ இது மாதிரியான மல்லுக்கட்டெல்லாம் வரும். இது ஏஜ்டு பீரியடாக இருந்தால் 6ஆம் இடத்ததிபதி 4ல் நின்று தசை நடத்தினா அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகும். சரியா? இதெல்லாம் நெகட்டிவாக இருக்குன்னா. பாசிட்டிவாக இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. 6க்கு அதிபதி 4ல் நிற்கிறாரு, ஆனால் அவர் ஏஜ்டு, ஆனால் அவருக்கு அந்த 6க்கு அதிபதி தசை நடக்குது அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா? மகன் வாயா போகலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை காட்டுறேன் உனக்குன்னு கூப்பிட்டு போயிடுவான். இல்லாட்டி எனக்கு பிரசவம் ஆகுது, நீ அம்மாவை கூட்டிகிட்டு வந்து சரியா அப்படின்னு சொல்லிடுவான். ஆக மொத்தத்தில் இந்த 6க்கு அதிபதி 4ல் நினைச்சுன்னா வெளிநாடு போவாங்க. எது பாசிட்டிவாக இருந்ததுன்னா. நெகட்டிவாக இருந்ததுன்னா மாட்டிக்கிடுவாங்க. இதுதான் இதில் விஷயம். அப்போ 2 பக்கமும் ஓடும். இந்த ரெட்டை குழல் துப்பாக்கின்றாங்கல்ல அது மாதிரி. சரி, இப்போ 6க்கு அதிபதி 4ல் இருக்கிறது
இது மாதிரியான பலன்கள். சரி, இப்போ 6க்கு அதிபதி 5ல் இருந்தால் என்ன அவசியம்? பஞ்சமஸ்தானம் இல்லையா, பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்றோம், புள்ள ஊட்டியை பெற்று கொடுக்குற ஸ்தானம் அப்படின்றோம். இது நான் அரை மணி நேரத்தில் முடிச்சிடலான்னு ஆரம்பித்தேன், இங்கே எங்கே முடிக்கிறது, இழுத்துக்கிட்டே போகுது. ஆனால் 8:30 மணிக்கு ஜூம் மீட்டிங் போட்டிருக்கோம்ல, அதனால் மிச்சம் இருக்கிறத எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வால்யூமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த லைவில் இதே மாதிரியான இதே இதில் பார்ட் 2க்கு கொண்டு போயிடுவோம். இப்போ நேர சுருக்கத்தின் காரணமாக நம்ம கிளம்பலாம். ஸோ அந்த வகையில் நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.